பார்க்க போற டிஷ் பேரு ஹெல்தி சாக்லேட் ஷேக். தேவையான பொருட்கள் பனானா, டேட்ஸ், நன்னாரி சிரப், பாதாம் பிசின், மில்க், கோகோ பவுடர். ஹெல்தி சாக்லேட் ஷேக் அப்படின்றத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்தின்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்றேன்னா, நம்ம இது சுகர் போட போறது கிடையாது. சுகர் போடாம எப்படி ஸ்வீட்னஸ் வரும், அந்த சாக்லேட் ஷேக்கோட திக்னஸ் எப்படி வர வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்னா திக், ஜூஸ்னா கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ திக்னஸ் எப்படி வர வைக்க போறோம்னா, பனானா தான் மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பனானா எடுத்துக்கிறோம். நம்ம பண்ற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அது 200 ml சாக்லேட் ஷேக்கு. அதுக்கு ஒரு பனானா போதும் திக்னஸ்க்கு. நீங்க நிறைய பேருக்கு பண்றதால நீங்க 2-3 பனானா கூட போட்டுக்கலாம். இந்த பனானா சின்ன சின்னதா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுப்போம் மிக்சிக்குள்ள. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ். நீங்க குழந்தைங்க சாக்லேட் ஷேக் வெளில கேட்குறப்போ அவங்க ஃபுல் சிரப் தான் போடுவாங்க. அதுல எப்போ பண்ணியிருக்காங்களோ என்ன நம்மளுக்கு தெரியாது. அதனால இது கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா. பனானா ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் போடுறோம். இது வந்து நல்ல ஸ்வீட்டான டேட்ஸ். நான் கொஞ்சம் சீட் எடுத்து வச்சிருக்கேன். சீட்ஸ் கூட இருந்துச்சுன்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணி போட்டுக்கோங்க வீட்டில். ஒரு 4 to 5 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிப்போம் டேட்ஸ். அதுக்கப்புறம் பாதாம் பிசின் போடுறோம். 200 ml நம்ம இது வந்து 2 ஸ்பூன்ஸ் போட போறோம். இந்த பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட, இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. இது வந்து ஃபுல்லா கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். ஜஸ்ட் எடுத்து சுடு தண்ணியில வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உதிரி உதிரியா வந்துடும். அடுத்து வந்து கோகோ பவுடர் போட போறோம். கோகோ பவுடர் நான் வந்து 1.5 ஸ்பூன்ஸ் போடுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த நன்னாரி சிரப். நன்னாரி சிரப் வந்து சுகர்ல பண்றது கிடையாது, இது வந்து ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இது. அதனால இது வந்து நீங்க சுகருக்கு பதிலாக ஜூஸ்லாம் பண்றப்போ வீட்டில் நீங்க வேற ஏதாவது பண்ணா கூட நீங்க ஆல்டர்னேட்டிவா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஃபைனல் வந்து மில்க். நம்ம ஒரு கிளாஸ் தான் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அரை கிளாஸ் போட்டு அரைப்போம். அதுக்கப்புறமா மீதி அரை கிளாஸ் போட்டு திருப்பி அரைக்கலாம். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். இது அரைஞ்சிருச்சு. எப்படி அரைஞ்சிருக்குன்றத பாத்துக்கலாம். அந்த பிசினி டேட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதெல்லாம் டேட்ஸ் ஃபர்ஸ்ட் போடணும் கீழே அரைக்கிறதுக்காக. அந்த டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் அரையில, நம்ம இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சுப்போம். இப்ப வந்து மீதி இருக்க பாலை வந்து நம்ம வந்து போட்டுருவோம். ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் தகுந்தபடி ஸ்வீட்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னு நினைச்சா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். இது நம்ம ஷேக் பண்றதுனால ரொம்ப வாட்டரி ரன்னி கன்சிஸ்டன்சியா இருந்துச்சுன்னா ஜூஸ் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வருது இல்லைங்களா, இதுதான் ஷேக்கோட கன்சிஸ்டன்சி. திக்னஸ் இருக்கும். உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் போதுமான்ற டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோ. எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இன்னும் வேணும், அதனால நன்னாரி சிரப் நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். உங்க வீட்டுல நன்னாரி சிரப் இல்ல ஹனி இருக்குன்னா நீங்க அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ப்ரௌன் சுகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஹனி போடுறப்போ நன்னாரி சிரப் நான் 2 ஸ்பூன்ஸ் போட்டேன்னா ஹனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னுமே நம்ம எவ்வளவு அரைச்சாலும் பாருங்க அந்த திக்னஸ் நல்லா இருக்கு, அந்த ஷேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இருக்கு. எவ்வளவு ஸ்வீட்டா எவ்வளவு டெலிஷியஸா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வெளில இருந்து சாக்லேட் ஷேக் வாங்கி கொடுங்கன்னு, ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு வீட்டுல யாருமே கேட்க மாட்டாங்க உங்களை கண்டிப்பாக. இப்போ ஷேக் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுவோம். இது வந்து நீங்க இப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம் வீட்டுல கப்பா. இதுல கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் போட்டு நான் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட் கிரன்ச்சினஸ்க்காகவும் ஒரு லுக்காகவும் நான் போட்டுக்கிறேன். வீட்லயே சுகர் இல்லாம ரொம்ப ஹெல்தியான சாக்லேட் ஷேக் ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு நான் உங்களை வேறொரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.